வந்து நீட்டாக போயிட்டாங்க. இல்லை வந்து நீட்டாக போகணும். யாருக்கு இருக்காது, யாருக்கு இருந்தால் கூட கடத்த எல்லாம் பார்க்காதீங்க. ஹோட்டல் கௌரவ பண்ணோம். சரி புரியுதா? சரி. முக்கியம் முதலமைச்சர் தெரியும் போனுங்க. மணிக்காலம் கடை திறக்காம இருந்தா பொதுமக்கள் எதுனா பண்றது அவனுங்க? அது எதுக்கு அவன் வந்து ஆட்சி நடத்திட்டா? என்னங்க கடை திறக்கல பாத்தீங்களா இல்ல? நீங்க பாருங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க ரோட்ல. எவ்வளவு கூலிக்காரர்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறதுல இருந்து எல்லாமே அவங்களே சரக்கு குடுக்கறதுக்கு நேரம் பார்த்தல. இதுல எம்டி பாட்டில் என்ன வேண்டியதுக்கு நேரங்களா? சொல்லி பால அது 10 ரூபா எங்கே தாடுவாங்க? சில்லறையும் தாடுவானுமா? உனக்கு 10 ரூபா நீ ஒரு பாட்டில் எடுத்து நின்று இருப்பா. அது இடம் எல்லாம் இடுக்கிறான் வர வசனோட வசன். இதுதான் ரொம்ப ரிஸ்கான வேலை. இது அவங்க பண்றது நல்லது தான். இதுக்கு கட்டி குடிச்சு இதில் நம்மளுக்கு வந்துடும். என்ன நம்மளுக்கு வந்துடும்? இப்போ சரக்கு இல்லையே. இப்போ சரக்கு இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணி வந்தா தான் சொல்லி பார்க்கலாம். எல்லா கடை திருவள்ளூர் மாவட்டமே பண்ணுறான்னா என்ன பண்ணுங்க? அப்புறம் தான் முடிவாகும். ஒரு நாள் அப்படி தான் பண்ணாங்க. மணி 12:30 மணிக்கு தந்தாங்க. 12:30 ஆயிடுச்சு திறக்கிறப்போ. அப்போ திறந்தாங்க. அப்புறம் தினம் வாங்கிடுச்சு. இப்போ நம்ம பார் வைக்கிறாங்க. பாரில் பீர் வைக்கிறாங்க. பாரில் அவங்க கடை தந்தாங்க. அந்த கடை தந்தா தாமா நாங்கள் தர முடியும். நாங்களாம் தர முடியாது. அவங்கள பாரில் பீர் வைக்கிறாங்க. பாரில் பீர் கடை திறந்தால் நாங்கள் தரோன்றாங்க. கடை திறந்தால் நாங்கள் தரோம். நாங்கள் இல்லைன்னு சொல்ல. அந்த கடை தரதான் நாங்கள் தரோம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயம் தான். அந்த கடை திறக்காத நாங்கள் எப்படி கொடுப்போம்? அங்கே தான் இங்கே வருது சப்ளை பண்ணுறாங்க. அவங்க எது தருவாங்க? அவங்க எதுவும் நான் சரி. திறக்கலையா? அங்கோட்டு இல்லை. அது உள்ள இருக்கும். ஏன்னா தெரியலையா? இந்த 10 ரூபா விலை ஏற்றினாங்க. 10 ரூபா விலையை ஏற்றி விற்கிறப்ப அந்த பாட்டில் குஷ்டி ஏற்று என் கையில் கொடுத்தா நான் திருப்பி தரேன்றாங்க. இதில் வந்து திருப்பி எடுத்துன்னு போனால் ஒருத்தன் 10 பாட்டில் எடுத்துன்னு போகிறான், ஒருத்தன் 5 பாட்டில் எடுத்துன்னு போகிறான், ஒருத்தன் 15 பாட்டில் கூட எடுத்துன்னு போகிறான். அதில் வந்து அவங்களுக்கு துட்டு கொடுத்து மனமும் வரமாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் துட்டு தண்ணி எடுத்துன்னு எங்கன்னா குச்சி போட்டு போங்கடா அப்படி போட்டு போகணுன்னு சொல்கிற ஆள் வந்து அது ஏன் ஏற்றினா ஏற்றி ரிட்டன் அது அவங்க மேலே தப்பு கிடையாது.